ஹாய் விவோஸ், அடுத்ததா சின்ன மருமகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்துட்டு தன்னோட கரைச்சி பரிச்சு எழுதுறதுக்காக பாட்டியை பார்க்க வர்றாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி எப்பவும் போல தன்னோட பிளான் ஆரம்பிச்சிருச்சு. 4 பேரையும் கூப்பிடுது. அடியே சித்ரா, தாமரை, ஈஸ்வரி, சாவித்திரி 4 பேரும் வாங்கடி, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த 4 பேரும் சொல்லிடுறாங்க, எங்களாலலாம் வர முடியாது, நீ வந்து எங்களை காலமுக்கு சொல்லியே கொள்றாமாச்சி, எங்களாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சொல்லிடுது. போங்கடி, ரொம்ப தான் சிலிப்பிக்கிறீங்க, நான் என் பேரனையே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து எப்பவும் போல சேதுவை கூட்டிக்கிட்டு தமிழை பரிச்சு எழுத வைக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு தமிழை பரிச்சு எழுதுறதுக்காக இறக்கி விட்டுட்டு, அடியே தமிழே, எங்களுக்கு இன்னையோட எங்களுக்கான டாஸ்க் முடியுது, நீயும் நல்லபடியா கடைசி பரீட்சையை முடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. ஆமா பாட்டி, நான் நல்லா முடிச்சுட்டு வரேன், நீங்க என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பரீட்சை எழுத வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, நான் இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிடி, நேரமாகுது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லவும் தமிழ் உள்ள போயிட்டு பரீட்சையை ஸ்டார்ட் பண்றாங்க. பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கும்போது தமிழ் பக்கத்துல இருக்க ஒரு பையன் வந்து பிட்டு பேப்பர் கொண்டாந்துருக்கான். அவன் பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு விசிட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ண வராங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் தன் கையில இருந்த பேப்பரை தூக்கி தமிழ் பக்கத்துல தூக்கி போட்டுறான். விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணும்போது தமிழ் காலுக்கு கீழே அந்த பிட்டு பேப்பர் இருக்கு. அவங்க, ஏமா என்னம்மா நீ, உன் காலுக்கு கீழே பிட்டு பேப்பர் கிடக்கு, நீ பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கியா, உனக்கு அசிங்கமா இல்லையா, இது எத்தனை நாளா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை காய்ச்சுன்னு காய்ச்சிட்டு அவங்க பேப்பரை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. தமிழும் வந்து கெஞ்சி பார்க்குறாங்க, மேடம் இது எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மேடம், இதில் வேற ஏதோ நடந்திருக்கு மேடம், ப்ளீஸ் மேடம் நான் சொல்கிறது கேளுங்க மேடம், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்து அந்த விசிட்டர்ஸ் கிட்டலாம் கெஞ்சுறாங்க. அந்த நேரம் பார்த்து பாட்டியும் சேதுவும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு கரண்ட் வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியல. விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து பேப்பரை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. தமிழ் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பையன் பார்த்துட்டு வாட்ச்மேன் சொல்றாரு, இது வந்து அமைச்சரோட மருமக, அமைச்சர் குடும்பத்து பொண்ணு, அப்படியெல்லாம் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிட்டர்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லும் போது மீடியாலலாம் இருந்து வந்துடுறாங்க. நீங்க அமைச்சரோட மருமகளா, நீங்க வந்து இந்த மாதிரி ஏன் வந்து பிட்டடிச்சிங்க, உங்க மேல இப்படி ஒரு அவப்பெயர் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சொல்றாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேட்டியில் அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்புறம் இந்த விஷயம் எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியும் சேதுவும் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் இருக்க டிவியில் தமிழ் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறது டிவியில் வருது. இதை பார்த்துட்டு பாட்டி, அடே சேது அங்கே பாருடா, அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆயிருச்சு, வா நம்ம உடனடியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வைக்கிறத நிப்பாட்டிட்டு பாட்டியும் சேதுவும் ஸ்கூலுக்கு வர்றாங்க. அத மாதிரியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் தாமரை டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. ராஜாங்கமும் வீட்டுக்குள்ள வர்றாரு. உடனே ராஜாங்கம் சொல்றாரு, தாமரை நியூஸ் சேனல் வைமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லும் போது, சரி மாமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை நியூஸ் சேனல் வைக்கிறாங்க. நியூஸ்ல பாத்தீங்கன்னா தமிழை பத்தின நியூஸ் தான் அதுல ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, நீங்க அமைச்சர் குடும்பத்து பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், எப்படி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சுத்தி கேள்வி கேட்கறது டிவியில போட்டு காட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிருது. உடனே ராஜாங்கத்துக்கு அடுத்தடுத்து போன் வருது. உங்க மருமக இந்த மாதிரி பெட்டடிச்சுட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு போன் வரவும் ராஜாங்கம் உடனே வந்துட்டு ஸ்கூலுக்கு போறாரு. இங்கிட்டு பாட்டியும் சேதுவும் ஸ்கூலுக்கு வர்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாங்கம் ஸ்கூலுக்கு வந்ததும் பாட்டியும் சேதுவையும் பார்த்துட்டு, நீங்க என்ன இங்க இருக்கீங்க, நீங்க தான் அந்த தமிழை பரிச்சு எழுத கூட்டிட்டு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்து ராஜாங்கம் கேட்கிறாரு. ஆமாயா ராசாங்கம், நான் அந்த பிள்ளை பரிச்சு எழுதணும்யா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்யா, அதனாலதான்யா உதவி பண்ணேன், உங்ககிட்ட கேட்டா நீ என்ன சொல்லுவேன்னு தெரியலையா, பாவோயா அந்த பிள்ளை மாட்டிக்கிருச்சு, அந்த பிள்ளை மேல எந்த தப்பும் இருக்காதியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. ஏமா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லம்மா, ஏமா இப்படி திருட்டுத்தனமா அனுப்புற, நாங்க உனக்கு தான் என்னமோ ஏதோ நினைச்சிருந்தோம்ல, உனக்கு நெஞ்சு வலின்னு தெரிஞ்சதும் நீ ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறாரு. தெரியாம பண்ணிட்டேயே, என்னை மன்னிச்சுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அழுகுறாங்க. சரிம்மா இப்போ அந்த தமிழ் பிள்ளை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து தமிழை பார்க்க வர்றாரு ராஜாங்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழும் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட, மாமா என் மேலே இந்த தப்பும் இல்லை மாமா, என் மேலே இப்படி ஒரு பழியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் ராஜாங்கத்துக்கிட்ட அழுகுறாங்க. உடனே ராஜாங்கம் தமிழை கூட்டிக்கிட்டு விசிட்டர்ஸ் கிட்ட போய் பேசுறாரு.
அங்கே போயிட்டு விசிட்டர்ஸ் கிட்ட ராஜாங்க சொல்கிறாரு, இந்த பிள்ளை மேலே எந்த தப்பும் கிடையாது, இதில் வேற ஏதோ நடந்திருக்கு, நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் உள்ள சிசிடிவி கேமராவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.